பிடிபடக்கூடாது அப்படின்னா உலக ஜனங்களின் வாழ்க்கை முறையில் அதை கண்டு அவனை ஃபாலோ பண்ணி கர்த்தருக்கு பிரியமில்லாத அவனுடைய லைஃப்பை நீ ஃபாலோ பண்ணி கரைபற்றாத. அதனால தான் தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு அங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்டான். அங்கே போகும்போது ட்ரைனிங் சென்டரில் அவனுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் பாபிலோனிய சாப்பாடு. ஆனால் பிரமாணத்தின்படி கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, நீ திராட்சரசம் குடிக்கலாம், மதுபானம் குடிக்கக்கூடாது. இந்த பிரமாணமெல்லாம் பாபிலோனில் கிடையாது. அவன் லைஃப் ஸ்டைலில் அவன் எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் குடிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் தானியேல் 1:8 சொல்லுது, பாபிலோனிய சாப்பாட்டினால தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தானியேல் தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. எங்க சாப்பிட்றது குத்தமா அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று, வசனத்தின் எதிரான ஒரு காரியம் சாப்பிட்றது கூட கர்த்தர் பார்வையில் குற்றம்தான். ஜாலியாக இருக்கிறது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது குற்றமா? நீ ஜாலியாக இருக்கிறியோ எப்படி இருக்கிறியோ, கர்த்தர் குடிக்காதனா குடிக்காத, இந்த பொருளை சாப்பிடாதனா சாப்பிடக்கூடாது, இந்த லைஃப் ஸ்டைல் வேண்டானா வேண்டாம். எங்கள் ஆஃபீஸில் பார்ட்டி கட்டாயத்தின் பேரில் எல்லாம் டுபாக்குரு. லேலூயா, லேலூயா. தானியேல் பாருங்களேன், ஒத்த ஆளாக நிற்கிறாங்க அங்கே, நான் திட்டுப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா, உலகத்தின் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண கர்த்தர் ஒருபோதும் எனக்கு அனுமதிக்கவில்லை. லேலூயா. ஆக இந்த உலக வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாம தீட்டுப்படாமல் வாழணும்னா உலக ஜனங்களுடைய லைஃப் ஸ்டைலை நாம் ஃபாலோ பண்ண கூடாது. சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால், கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராக அவங்க செய்கிற எந்த காரியத்தையும் நான் பின்பற்றுவது என்னை தீட்டுப்படுத்தி விடும். அல்லேலூயா. இந்த உலகம் எப்பொழுதுமே நம்மை கரைப்படுத்த தான் துடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தின் நோக்கம், உலக லைஃப் ஸ்டைல், உலக கலாச்சாரம், இது எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கரைப்படுத்த தான் போராடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாசிங்க 1 யோவான் 5:19 வாசிங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும். உலகம் யாருக்குள்ள கிடக்குதான்? இன்னைக்கு பிசாசு தான் நினைச்சதெல்லாம் இந்த உலகத்தில் அவன் அப்ளை பண்ணுவதுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. அவன் நினைச்ச எந்த காரியத்தையும், அதனால தான் பாருங்க கலாச்சாரங்களை மாற்றிக்கிட்டே வரான். இல்லை, மாடர்ன் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கோமணத்தில் இருந்தவனை பேண்ட் சட்டை போட வச்சு, பேண்ட் சட்டை போட வச்சு கோமணத்துக்கு நேராக கொண்டு போகிறான். நல்லா புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுமா? சத்தம் நிலை சொல்லுங்க பார்க்கலாம். மாடர்ன் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சர், மாடர்ன் கல்ச்சர்னு கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த கலாச்சார மாற்றம், கலாச்சார சீரழிவு பிசாசின் தந்திரம். அவன் நோக்கம் என்னன்னா, உலக ஜனங்கள் ஆல்ரெடி அவன் கையில் தான் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்படாத உலக ஜனங்கள் அவன் கண்ட்ரோல் இருக்கிறவங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, தான் விரும்புகிற அருவருப்புங்களை கலாச்சாரங்கிற பேரில், லைஃப் ஸ்டைலுங்கிற பேரில் அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அவன் மூலமாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கரைப்படுத்துவது பிசாசின் தந்திரம். இதை புரிஞ்சு கொள்ளாம இந்த தேவ ஜனம் என்ன பண்ணுது? ஒழுக்கம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, கர்த்தருக்கு தெய்வ பயத்தோட வாழ்ற வாழ்க்கைனா என்னன்னு உலகத்துக்கு கற்றுக் கொடுப்பதுக்கு பதிலாக மாடர்ன் கல்ச்சரை தேவ ஜனம் ஃபாலோ பண்ணி தன்னை கரைப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பிரமாணங்கள் கொடுத்தார், இப்படி தாயா வாழணும் அப்படின்னு நாம வாழ்ந்து யாரு காட்டணுமா? உலகத்துக்கு. குடும்பத்தை இப்படி தான் நடத்தணும், வாலிப பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும், திருமணமான இப்படி தான் இருக்கணும், தொழில்னா இப்படி தான் பண்ணணும், வேலைனா இப்படி தான் இருக்கணும் என்று உலகத்தானுக்கு நாம கற்றுக் கொடுக்கத்தான் நம்ம கையில் பிரமாணம் கொடுத்தார். ஆனால் சபை என்ன பண்ணிடுச்சு? இந்த பிரமாணம் தூக்கி போட்டுட்டு உலகத்தை ஃபாலோ பண்ணி கரைப்பட்ட அவனை போல தானும் கரைப்பட்டு விட்ட ஒரு பரிதாபம். இதைத்தான் கர்த்தர் சொல்றார், அவனை போல் நீ தீட்டு பெற்றாத, அவனை ஃபாலோ பண்ணாத. உலகத்தில் எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாதா? கர்த்தருக்கு பிரியமில்லாத உலகத்தின் எந்த லைஃப் ஸ்டைலையும் நாம் பின்பற்ற கூடாது. ஏன் அப்படின்னா, பிசாசு நோக்கம் என்ன தெரியுங்களா? நம்மை கரைப்படுத்தணும். கரைப்படுத்தப்பட்ட நம்மை கொண்டு அநேக ஜனங்களை கரைப்படுத்த இடரலாய் நம்மை வைக்க வேண்டும். இப்போ ஒரு சபை இருக்குன்னு வைங்களேன், அந்த சபையில் ஒரு 10 விசுவாசிகளை கரைப்படுத்தி அந்த 10 விசுவாசிகளை புதிதாய் வருகிற நபர்கள் பார்த்து, அவங்களாம் சர்ச்சைக்கு இவ்வளோ வருஷம் போகிறாங்க, அவங்களே இப்படி தான் இருக்கிறாங்க என்று அவர்களை பார்த்து இவர்கள் இடறி போவது பிசாசின் தந்திரம்.
இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்தை பார்த்து தன்னையும் கரைப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிற அநேகர் உண்டு. ஒரு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உலகத்தான போல நீங்கள் நானும் வாழும் பொழுது நம்மை அறியாமலே அநேகர் இடர பண்ணுகிறோம். நீ மத்தேயு 18:6 வாசித்து பாருங்க. ஒரு நபரை நாம் இடர பண்ணினால் நம்ம கழுத்தில் கத்த எதை கட்டுறாரா? அப்ப அடுத்தவனுக்கு இடரலாக இருப்பதை கத்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உலகத்தை பார்த்து உலக ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து அவங்களோட நீ சம்பந்தம் கலந்து அவங்கள போல் நீ மாறி உன்னை கரைப்படுத்திட்டு மூலமா 4 பேரை இடர பண்ணினால் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிப்பாய் கத்த சொல்லுகிறார், உன்னை தீட்டுப்படுத்திடாத. உன்னை சுற்றி 1000 நபர் இருக்கட்டும், ஏராளமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், உன் கூட வேலை செய்கிறவங்க எப்படி வேணாலும் வாழட்டும், அவன் லைஃப் ஸ்டைல் வேதத்துக்கு எதிரானதா ஃபாலோ பண்ணாத. உன்னை பார்த்து அவன் மாறணும், அவனை பார்த்து நீ மாறினா நீ தீட்டுப்படுவாய், புதிய எருசலேமை இழந்து விடுவாய். அல்லேலூயா. யாக்கோபுக்கு 12 பசங்க இருந்தாங்க. எத்தனை பசங்க? அவங்க நடுவில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா. ஒரே ஒரு, அவ பேர் என்னவா? தீனா. பிரச்சனையே அவளால் தான். அல்லேலூயா. அதனால் பொம்பளை பிள்ளைங்களாம் பிரச்சனை, ஆம்பளை பையன்லாம் ரொம்ப அப்படி சொல்ல வரல. இப்போ ரெண்டும் பொல்லாது தான். அல்லேலூயா. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு உஸ்ஸுன்னு வரும்போது அடே பாம்பு இருக்குதுடா இங்கேன்னு அப்போ தான் தெரியுது. இந்த தீனால அவங்க அப்பா யாக்கோபு நல்லதாக, அவங்க அப்பா நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்லா ஜெபிக்கிற மனுஷன், கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிற மனுஷன். அந்த யாக்கோபு பிறந்த தீனா என்ன பண்ணாலாம்? ஆதியாகமம் 34:1 வாசிங்க. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். எங்க போனாலாம்? ஏமா இவ பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? இவ பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? வேதம் சொல்லுது தேசத்து பெண்களை. எல்லா தேசத்துலையும் பொண்ணுங்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இவங்க குடி எங்கே இருக்கிறாங்கன்னா சீகேம் என்கிற ஊரினுடைய எல்லையில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ குடியிருக்கிறாங்க. இப்போ இவன் வந்து தங்களுடைய பாளையத்துக்குள்ளே பார்க்குறா. யாக்கோபு அம்மாமாருங்க, வேலைக்காரங்க, அண்ணமார், இவங்க எல்லாமே ஒரே லைஃப் ஸ்டைல், ஒரே விதமான ட்ரெஸ்ஸு, ஒரே மாதிரி பேச்சு வழக்கம். ஏன்னா யாக்கோபு கர்த்தர் ஆராதிக்கிற தேவ மனுஷன். இவன் ஒரு தெய்வ பயத்தோடு இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகும்போது இந்த தீனால் அப்படியே சைடில் பார்க்குறா. சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. இங்கே 1000 கட்டுப்பாடு யாருக்கு? தீனாளுக்கு. இவன் பார்க்குறா, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கயா, அவங்க இப்படி ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போது அவங்கள பார்க்க போனான்னு என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க போகிறாங்க. அந்த பெண்களை பார்த்து ஹாய் 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 எப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் சேர்ந்து அவங்களோட அப்படி கூட்டு கலவாலையாய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த அம்மனி என்ன செஞ்சு போச்சு. என்ன நடந்துச்சான்? 2ஆம் வசனம். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அல்லேலூயா. புறஜாதி பெண்களோட ஐக்கியம் வைக்கணும்னு போன இந்த அம்மனி என்ன ஆனாலாம், இது இவளோட முடியல. நான் முன்பே சொன்னேன், நாம கரைப்பட்டா நம்ம அநேக இடர்ல என்ன செய்வோம், இவங்க அண்ணமாருங்க அப்ராணிகளை போல ஆடு மேய்ச்சமா வீட்டுக்கு வந்தமான்னு இருந்தானுங்க. இவ போய் உலக பெண்களை பார்த்து அவங்களோட சம்பந்தம் கலந்து அவங்க கலாச்சாரம், அவங்க லைஃப் ஸ்டைல் இதை ஃபாலோ பண்ணலான்னு போனவ இவ என்னன்னா கற்பை இழந்து தீட்டுப்பட்டு வரும்பொழுது கற்பை இழந்து தீட்டுப்பட்டவளா வந்தா. இவ கரைப்பட்டது மாத்திரம் இல்லை, இவளை பார்த்த உடனே அண்ணமாருக்கு பயங்கர கோபம். சிமியோன் லேவி என்ன பண்ணாங்கன்னா அந்த சீகேம் ஊர் தலைவன்கிட்ட பேசி, என் தங்கச்சி உங்களுக்கே தந்துடுறப்பா, நீ எங்களை போல விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நயவஞ்சகமாக பேசின உடனே அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆண்களும் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. 3ஆவது நாள் எல்லாருக்கும் வழி எடுத்து அத்தனை ஆண்களும் படுத்து கிடக்கிறான். இந்த சிமியோன் லேவியும் கையில் பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் உள்ளே போய் அத்தனை ஆண்கள் என்ன செய்தாராம், கொன்று போட்டுட்டு தன் தங்கச்சியாக தீனாலை கூட்டி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. உலகத்தை பார்த்து தன்னை கரைப்படுத்தி கொண்ட இந்த தீனால் அவ கரைப்பட்டது மாத்திரம் அல்ல, நல்லா இருந்த அண்ணம்மா 2 பேரையும் கொலைகாரர்களாக திட்டுப்படுத்தினாள். அல்லேலூயா. அல்லேலூயா.